ஹாய் கைஸ், இந்த வீடியோல நம்ம எதுக்காக கோவில் பெரியவங்க கட்டினாங்க, நம்ம எதுக்கு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறோம், வழிபடுறதால நமக்கு என்ன பலன், கடவுள் உண்மையிலே எங்கதான் இருக்காரு, அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க பாத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கோவிலுக்கு போகும்போது எதுக்காக நம்ம கோவிலுக்கு போறோம்னு உங்களுக்கு ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்கும். இப்போ நான் கோவிலுக்குள்ள கடவுள் இல்லைன்னு சொன்னா நீங்க அந்த பைத்தியக்காரன்னு சொல்லுவீங்க. அதுக்குதான் சிவவாக்கியர் அவரோட பாடல் அழகா சொல்லியிருக்காரு. அதாவது, நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து சொல்லும் மொனமொன மன்று மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சாட்டுவாம் கரிச்சுவை அறியுமோ. ஸோ இதுக்கான அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கணுங்க. அதாவது, நட்ட கல்லும் பேசும் யாரு? கடவுள் நமக்குள்ள இருக்கையில. இப்ப கடவுள் எங்க இருக்காருன்னா கோவிலுக்குள்ள. இப்ப ஓப்பனா சொல்லணும்னா கோவிலுக்குள்ள கடவுள் இல்ல. அப்ப கடவுள் எங்கதான் இருக்காரு? நமக்குள்ளதான் கடவுள் இருக்காரு. அதாவது ஜோதி ரூபமா நமக்குள்ள இருக்காரு. நம்மளுடைய உள்நாக்கு இருக்கு இல்லைங்களா? இது சித்தர்களோட புக்கா, கடவுளை பத்தி சொல்லி இருக்கிற புக்கை படிச்சுட்டு தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லுறேன். அதாவது நம்மளுடைய உள்நாக்குக்கும் மேல, அதாவது சென்டர் பாயிண்ட், நம்ம தலைக்கு மேல சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த இடத்துலதான் கடவுள் இருக்காரு. ஸோ அப்போ எப்படி நம்ம கடவுளை உணரலாம்? கடவுளை எப்படி நம்ம கடவுளுக்கு பிடிச்ச செல்ல பிள்ளையா மாறுறது? அதாவது அழகா சொல்லியிருப்பாங்க, இப்போ சுயநலமா வாயாத, அடுத்த உயிரையும் உயிர் போல பாரு. இந்த மாதிரி நீங்க கருணையோட இருக்க என்ன ஆகும்னா கடவுளே நீங்களா கடவுள் மாறிடுவீங்க. அட நீங்க தாங்க கடவுள், உண்மையிலேயே நீங்க தான் கடவுள். எல்லா கோவில்லையும் ஏன் கடவுளை மனித ரூபமா வச்சிருக்காங்க? நீங்க தான் கடவுள் என்ற உணர்த்துக்காக தான் மனித ரூபமா எல்லா இடத்துலயும் கடவுளை வச்சிருக்காங்க. கருணையோட இருக்க நம்மளுடைய உடம்பு நம்மளுக்கு பிரகாசமாயி நம்மளே கடவுளா மாறிடுவோம். நம்ம ஒரு வார்த்தை சொன்னா உடனே பலிக்கும். அடுத்த உயிர் நல்லா இருக்கணும்னு நினைச்சா உடனே நடக்கும். ஸோ கடவுள் கோவிலுக்குள்ள, கோவில் ஏன் கட்டுறாங்கன்னா முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அதாவது கோவில்னு ஒண்ணு இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், மனிதர் எல்லாம் அப்படியே பைத்தியம் பிடிச்சு அலைவான். அவனுக்கு சொல்றதுக்கு இடம் இருக்காது. இப்போ அவனோட கஷ்டத்தை, இந்த கஷ்டம் தீர்த்து வை, அந்த கஷ்டம் தீர்த்து வை அப்படின்னு சொல்றதுக்கு அவனுக்கு வேற எதுவும் இருக்காது. ஸோ அதனாலதான் பெரியவங்க கோவில் கட்டி நீங்க கோவில்ல போயிட்டு வழிபாடு செய்யுங்க. கோவிலுக்குள்ள போனா நம்மளுக்கு ஏன் ஒரு பாசிட்டிவா வைப்ரேஷன் கிடைக்குது, அங்க இருக்கிறவங்க எல்லாரோட மனநிலையும் பாசிட்டிவா இருக்கும். ஸோ இவ்வளவுதான் விஷயம். நீங்க தான் கடவுள், நமக்குள்ளதான் கடவுள் இருக்காரு. வேற எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். கருணையோட இருங்க, சரணாகதியோட இருங்க. எது நடந்தாலும் இங்க நான் எதுவும் பண்ணல, எல்லாம் கடவுள் தான் பண்ணாருன்னு சரணாகதியோட இருங்க. கண்டிப்பா கடவுள் தேடி வருவாரு. அதுக்குன்னு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகாம இருக்காதீங்க. கோவிலுக்கும் போகணும், அருநோயோட இருக்கணும், சரணாகதியோட இருக்கணும். எது நடந்தாலும் நான் பண்ணல, எல்லா உயிரையும் உங்க உயிர் போல பார்க்கணும். இத பண்ணுங்க, அன்பா இருங்க, எல்லார்கிட்டையும் அன்பா இருங்க. கடவுள் யாருன்றத நீங்க கண்டிப்பா உணருவீங்க. இது எனக்கே ஒரு சில அறிகுறியை வச்சுதான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.